ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இந்த நாளில் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. உன் சுய புத்தியின் மேல் சாராமல் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை அசையாத நம்பிக்கை. கர்த்தருடைய மேல வைக்கிற நம்பிக்கை நாம் எல்லாவற்றையும் புதிதாக்கி கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு வழிவகுக்கும். ஆனால் அதுக்கு பெரிய தடை என்னன்னு சொன்னா நம்முடைய சொந்த புத்தி. நம்முடைய புத்தி எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்திலே முடிக்க இத்தனை புத்தியினர்களா என்று சொல்லி கலாத்தியர் திருச்சபையை பார்த்து பவுல் கடிந்து கொள்ளுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தை ஜீவனும் ஆசீர்வாதம் சமாதானம் என்று சொல்கிறது அல்லவா. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள பெரிய குறை, நம்ம தேவனுடைய பிள்ளைங்கன்னு சொல்றோம், ஆவில நிறையிறோம், அல்லேலூயா வந்தோம், அந்நிய பாஷை பேசுறோம், எல்லாம் தேங்க்யூ சார், எல்லாத்துக்கும் நன்றி. ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? அன்றைக்கு இந்த மாம்ச சிந்தைகள் வரும் பொழுது தன்னுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அது சாத்தானுடைய குணங்க. சாத்தான் தான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு மேலே சிங்காசனத்தை வைப்பேன் அப்படின்னு அவன் சிந்திச்சான். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் சொல்லி, இந்த உலகத்தை காப்பாற்ற படைக்கப்பட்ட ஒரு தூதன், வல்லமையுள்ள முத்திரை மோதிரமாயிருந்த ஒரு தூதன், அந்த கூட்டம் அவங்க சொல்லிச்சு, வானத்துக்கு மேலே ஏறுவேன், தேவனுக்கு மேலே சிங்காசனத்தை வைப்பேன்னு சொல்லி பெருமையிலா இருந்த பொழுது கீழே தள்ளப்பட்டான். முடிவு பயங்கரமானது. லோத்து தன்னுடைய சுய புத்தியின் மேலே சார்ந்து சோதங்குமார் அழகான பட்டணம் என்று தேர்ந்தெடுத்த பொழுது எல்லாவற்றிலும் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தான். எத்தனையோ காரியங்களை சொல்லலாங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். தாவீது தம்முடைய சுய புத்தியின் மேலே சேர்ந்து என்றாவது ஒரு நாள் சவுலின் கையிலே செத்துதான் ஆவேன். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே அவன் போய் சேர்றான் பாருங்க, பெலிஸ்தர்ட்ட போய் சேர்றான். வாழ்க்கையில் என்ன ஆச்சுது? சில்காக்கில் எல்லாவற்றையும் இழந்து அழுவதற்கு பலன் இல்லாமல் போகப்பட்டு சத்தமிட்டு அழுந்தான். 27 27ஆம் அதிகாரத்தில் ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம அந்த கப்பல் மாலுமியுடைய பேச்சுகளை நம்பி அந்த கப்பல் ஓனருடைய பேச்சை கேட்டு போனதுனால கடல் அலையிலே அகப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து தவித்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்குன்னா உன் சிந்தையை ஆண்டவர் மேல கொண்டு வா. உன் மாம்சம் சொல்றதுக்கு இடம் கொடுக்காத. மாம்சத்தின் பலவீனம் சொல்லி ஒரு இச்சைக்காக மட்டும் இல்லை, சிலருடைய பலவீனம் கிடைத்த மாம்சம் சொல்லுது தலைவலிக்குன்னு சொல்லி, ஆமா ஐயோ 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 அதுக்கே இம்பார்ட்டன் கொடுப்பாங்க. சில கால்வலி அதுக்கே இம்பார்ட்டன் கொடுப்பாங்க. இது எப்படி ஆனாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவன் என்று போகாதபடி என் மாம்சத்தை கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க ஒருவேளை உலக பிரகாரமான இச்சையை மட்டும் அது சொல்லாதுங்க. சரீரத்தில் எத்தனை காரியம் வீக்னஸ், அங்க போனா பணம் கிடைச்சிடும், இங்க போனா கிடைக்கும், இதெல்லாம் மாம்சம் தானே. இந்த இடத்துல போனா நான் நல்லா இருப்பேன், அது மாம்சம் என்ன தானே. ஆவியார் என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். ஆண்டவர் மேல உனக்கு நம்பிக்கை வர மாட்டேனுது. அந்த டாக்டர், அது யார் கொடுத்தது? மாம்சம் யாருடையது? மாம்சம் ரத்தம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்றது உனக்கு தெரியுமா? இன்னைக்கு அந்த சுய புத்தி இந்த வெளியே வா. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எங்கு நான் சொல்ல வேண்டும், எது நான் செய்ய வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவர் என்று காலையில கேளுங்க. அவர் புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை உங்களை கொண்டு போய் விடுவார். அப்படிப்பட்ட ஒரு இன்பமான நாளாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமென்.